வெல்கம் டு டார்கெட் 190 ஐஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சயின்ஸில் டேர்ம் 2ல் ஃபர்ஸ்ட் லெசன். ஸோ த டாபிக் நேம் இஸ் ஹீட் அண்ட் த டெம்பரேச்சர். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் டு understand the working principle of the thermometer, to measure temperature using thermometer, to know how the thermometric liquids, to differentiate between clinical and the laboratory thermometer, to know the various units of temperature, to convert temperature from thermometer scale to others. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன். யூ shiver when it's cold outside and sweat when it's hot outside. But how can you measure those weather temperatures? Temperature is involved in many aspects of our daily life, including our own bodies and health. The weather and how the hot the stove must be in order to cook food. ஸோ நம்மளோட பாடி டெம்பரேச்சர்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஸோ த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த warmness or coldness of the substance is known as temperature. So temperature definition பார்த்தோன்னா measurement of the warmness and the coldness or the coldness. வார்ம்னஸையோ கோல்ட்னஸையோ சூடான ஒரு விஷயத்தையோ இல்லை கூலான விஷயத்தையோ நம்ம அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர். It is measure of the average kinetic energy of the particles in an object. Temperature is related to how fast the atoms within the substances are moving. ஸோ நான் அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்ட் மூவிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆட்டம்ஸோட வேகம் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அதை பொறுத்த டெம்பரேச்சரே வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ த கேஸ் பார்ட்டிகல்ஸ் ஆன் த ரைட் ஹாவ் மோர் கைனடிக் எனர்ஜி ஆன் திஸ் அண்ட் த லெஃப்ட். ஸோ த கேஸ் ஆன் த ரைட் இஸ் அ ஹையர் டெம்பரேச்சர். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸோ இதை பொறுத்த இந்த டெம்பரேச்சர் ரைட் சைடில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் யூனிட்ஸ். ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கான என்னென்ன யூனிட்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா திஸ் ஆர் 3 units which are used to measure the temperature: degree, Celsius, Fahrenheit and the Kelvin. ஸோ இந்த எப்படிலாம் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் பார்த்தோன்னா செல்சியஸ் ஃபஸ்ட்டு செல்சியஸ், அப்புறம் ஃபாரன்ஹீட், இன்னும் கெல்வின். இந்த 3 வகையை நம்ம டெம்பரேச்சருக்கான யூனிட்டை நம்ம மெஷர் பண்ண முடியும். செல்சியஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செல்சியஸ் இஸ் ரிட்டன் ஆஸ் அ சி, அந்த மேலே டிகிரின்னு சொல்லி போடுவோம். ஸோ சி degree and read as a degree. For example, 20 degrees Celsius is read as a 20 degrees Celsius. So Celsius is called as centigrade as well. Fahrenheit is written as a எஃப் போட்டுட்டு மேலே நோட் மாதிரி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 டிகிரி ஃபாரன்ஹீட் இஸ் ரிட்டன் as 25 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ கெல்வின் பார்த்தோன்னா கெல்வின் இஸ் ரிட்டன் as a K. ஃபார் எக்ஸாம்பிள் 100K is written as a 100 Kelvin. The SI unit of the temperature is a Kelvin. ஸோ இது யூனிட்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மெஷரிங் டெம்பரேச்சர், எப்படி டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம். த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் வெல் அப்ராக்சிமேட் வித் கைனடிக் எனர்ஜி ஆஃப் சப்ஸ்டன்சஸ். த ஹை டெம்பரேச்சர் மீன்ஸ் தட் அதாவது மாலிகூல்ஸ் வித் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மூவிங் எஸ் அ ஃபாஸ்டர் ரேட். நம்மளுடைய சொன்ன மாதிரி மாலிகூல்ஸும் ஆட்டம்ஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் வில் பி ஃபாஸ்ட். பட் த கொஸ்டின் arise how to measure its molecule in any substance are very small to analyze and calculate its movement in order to measure its temperature. You must know indirect method to measure the kinetic energy of the molecules or substances. ஸோ எப்படி மெஷர் பண்ணுறது? மாலிகூல்ஸ் அப்படின்னு ஆட்டம் அப்படின்னாலே ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ அதை நம்மளால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸே நம்ம மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். ஸோ அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, அது மூமெண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெஷர்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ we study that solids expand when we heat supply to it. Like solid substances, liquids are also affected by heat. To know this, let us do the activity 1. ஸோ இது சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்டிவிட்டி தேவையில்லை, டேரெக்டாக நம்ம லெசனில் போய்க்கலாம். In the thermometer, when liquids gets heat it expands, and when it's cooled down it contracts. It's used to measure the temperature. ஸோ தெர்மாமீட்டர் பார்த்தோம்னா ஹீட் ஜாஸ்தி ஆகும்போது அது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும். அதே மாதிரி கூல் டவுன் ஆகும்போது அது கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ லைக் சாலிட் இன் த லிக்விட் ஆப்ஜெக்ட்ஸ் எஃபெக்ட் ஆஃப் த ஹீட் இஸ் ஆல்சோ அப்சர்வ் இஸ் அ கேஷியஸ் ஆப்ஜெக்ட். தெர்மோமீட்டர். ஸோ தெர்மோமீட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ தெர்மோமீட்டர் இஸ் த மோஸ்ட் காமன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மெஷர் தி டெம்பரேச்சர். தேர் ஆர் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். சம் ஆஃப் தெம் ஆர் லைக் கிளாஸ் டியூப்ஸ் which look
thin and are filled with some kind of liquid. ஸோ நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், நமக்கு ஃபீவர் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா தெர்மோமீட்டர் சின்னதாக கொண்டு வந்து நம்ம வாயில் வைப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து தெர்மோமீட்டர்னு சொல்லி பார்த்துருப்போம். அது போக இப்போ நிறைய தெர்மோமீட்டர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர் வந்துருச்சு. இட் இஸ் அ காமன் மெத்தட் ஆஃப் யூஸிங் மெஷரிங் த டெம்பரேச்சர். ஸோ வை மெர்க்குரி or alcohol யூஸிங் தெர்மோமீட்டர்? ஸோ தெர்மோமீட்டரில் பார்த்தோம்னா ஒன்றா வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆஃப் ஃபால்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. Mostly alcohol and the mercury are used in thermometers, or they remain in liquid form even with the change of temperature in them. A small changes in the temperature causes changes in the volume of the liquid, which measure this temperature by measuring the expansions of the liquid in the thermometer. So சின்ன temperature changes வந்தாலும் ஸோ இந்த ஆல்கஹாலோ மெர்க்குரி இருந்தது அப்படின்னா அதோட வால்யூமில் அதோட அளவில் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸாங்கிறது காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெர்க்குரி. மெர்க்குரிக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இஸ் யூனிஃபார்ம். It is opaque and shining. It does not stick to the sides of the glass tubes. It is a good conductor of heat. It has a high boiling point and a low freezing point. Hence a wide range of temperature can be measured using a mercury thermometer. So alcoholic properties னு சொல்லி பார்க்கலாம். The freezing point of alcohol is less than -100 degrees Celsius. It can be used to measure very low temperature. Its expansion per degree Celsius rise in temperature is very large. It can be colored brightly and hence it is easily visible. ஸோ இதெல்லாமே என்னோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். தெர்மோமீட்டர் நான் சொன்ன மாதிரி நிறையா விதமான தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது. there are different types of thermometers for measuring for the temperature of different things like air, our bodies, food and many other things. Among these are commonly used thermometers, clinical thermometer and laboratory thermometer. ஸோ நிறைய தெர்மோமீட்டர்ஸ் இருந்தாலும் நமக்கு காமன்லியாக வந்து 2 தெர்மோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர், இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் என்னென்னு பார்க்கலாம். These thermometers are used to measure the temperatures of the human body at a home, clinics and the hospitals. All clinical thermometers have a kink that provides the mercury from the flowing back into the bulb with the thermometers taken out of the patient's mouth so that the temperature can be noted conveniently. There are temperature scales on the either side of the mercury thread. One is the Celsius scale and the other is a Fahrenheit scale. Since the Fahrenheit scale is more sensitive than the Celsius scale, body temperature is measured in a Fahrenheit only. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னு நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸ் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும், அது வாய்க்குள்ள வைப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வைக்கும்போது நம்ம மவுத்தில் வைக்கும்போது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மெர்க்குரியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதில் வந்து நிறைய ஸ்கேல்ஸ் இருக்கும். செல்சியஸ்லேயும் இருக்கும், ஃபேரன்ஹீட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எப்பவுமே வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபேரன்ஹீட்டில் தான் எடுப்போம். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இண்டிகேட்ஸ் டெம்பரேச்சர் ஃப்ரம் மினிமம் 35 degree Celsius to 94 degree Fahrenheit to maximum of 40 degree Celsius to 108 degree Fahrenheit வரைக்கும் அது காட்டும். ஸோ precautions to be followed while using a clinical thermometer. என்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்? தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லி பார்க்கலாம். தெர்மாமீட்டர் ஷுட் பி வாஷ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் யூஸ், ப்ரிஃபரபிளி வித் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன். ஸோ நம்ம பார்த்தோன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போனோமே முன்னாடி அந்த தெர்மாமீட்டர் எடுத்தோடனே ஒரு பஞ்சில் ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன் வச்சு க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் கண்டிப்பாக பண்ணணும். ஜெக் த தெர்மோமீட்டர் ஃபியூ டைம்ஸ் டு பிரிங் த லெவல் ஆஃப் த மெர்க்குரி டவுன். ஸோ மெர்க்குரி வந்து ஆல்ரெடி முன்னாடி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹை லெவல் இருக்கும். ஸோ அப்படியே விட்டுருந்தா டெம்பரேச்சர் வந்ததை முடியாது கீழே வரும், டவுன் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஜெர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த தெர்மோமீட்டரில் இருக்க மெர்க்குரி லெவல் வந்து மறுபடியும் டவுன் லெவலுக்கு வந்துடும். பிஃபோர் யூஸ் த மெர்க்குரி லெவல் ஷுட் பி பிலோ 35 degree Celsius or 94 degree Celsius. Do not hold thermometer by its bulb. ஸோ அந்த பல்பை பிடிச்சி நம்ம வந்து தெர்மோமீட்டர் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ கீப் த மெர்க்குரி லெவல் அலாங் யுவர் லைன் ஆர் அ சைட் அண்ட் தென் டேக்கிங் த ரீடிங். ஹேண்டில் தெர்மோமீட்டர் வித் கேர். இஃப் இட்ஸ் ஹிட் அகெயின்ஸ்ட் சம் ஹார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இட் மே பிரேக். டு நாட் பிளேஸ் தெர்மோமீட்டர் இன் த ஹாட் ஃப்ளேம் ஆர் இன் த ஹாட் சன். லெபார்ட்ரிஸ் தெர்மோமீட்டர். ஸோ இப்போ நம்ம பார்த்து கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்க்கலாம். லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு மெஷர் தி டெம்பரேச்சர் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் அதர் லெபார்ட்ரிஸ் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச். தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் as they can measure temperature higher than what clinical thermometers can record. The
and the bulb of the lab thermometer are longer when compared to that of a clinical thermometer, and there is no kink in the lab thermometer. A laboratory thermometer has only the Celsius scale ranging from minus 10 degrees Celsius to 110 degrees Celsius. ஸோ இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் கிளினிக்கல் தெர்மோமீட்டருக்குள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இதை விட ஹைட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே போல் நம்ம அங்கே ஃபேன் ஹீட்டில் மெஷர் பண்ணுவோம், இங்கே பார்த்தோம்னா செல்சியஸில் தான் மெஷர் பண்ணுவோம். அதில் வந்து கம்மியான டெம்பரேச்சர் தான் வந்து மெஷர் பண்ண முடியும், இல்லை அதிகமான டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஸ்கூல்ஸு லெபார்ட்ரிஸ்லாம் ஸ்கூல் லெபார்ட்ரியில் காலேஜ் லெபார்ட்ரிஸு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ரிசர்ச் பண்ணுற இடத்துல வந்துட்டு இந்த லெபார்ட்ரி தெர்மோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லெபார்ட்ரி தெர்மோமீட்டர் என்னென்னு பார்த்தாச்சு, அது ப்ரிகாஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ do not tilt the thermometer when you're measuring the temperature, place it upright. ஸோ இது வந்து எப்பவுமே அப்ரைட் மேலே பார்த்த மாதிரி தான் இருக்கணும், டவுன்வர்டோ டில்ட்டோ மாற்றி திருப்பி வைக்கக்கூடாது. நோட் த ரீடிங் ஒன்லி when the bulb has been surrounded by the substances from all the sides. ஸோ எப்போ ரீடிங் எடுக்கணும்னு பார்த்தோம்னா அந்த பல்ப் சைடு வந்து எப்போ வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும் ஸோ சொல்கிறாங்க. ஸோ லெபார்ட்ரி தெர்மோமீட்டருக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ். இன் ஹியூமன்ஸ் ஆவரேஜ் இன்டர்னல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ், அதாவது 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் இருக்கணும். தோ இட்ஸ் வேரிஸ் அமாங் இண்டிவிஜுவல்ஸ். ஹவவர் no person always has exactly the same temperature at every moment of the day. Temperature cycle regularly up the down through the day according to the activities and external factors. ஸோ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஆவரேஜ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தோம்னா 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். டிகிரி நம்ம செல்சியஸில் பார்த்தோன்னா 37 டிகிரி செல்சியஸ் வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் இருக்கணும். நான் டிஃப்ரென்ஸ் சொல்லிட்டேன். ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டருக்கும் லெபார்ட்ரி தெர்மோமீட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸஸ் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அதுதான் வந்து டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அதை முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இது நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இட்ஸ் டஸ் நாட் கிவ் மச் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர், ஸோ இதெல்லாம் போக இப்போ வந்து மாடர்னாக வந்துருக்கு டிஜிட்டல் தெர்மோமீட்டர். ஸோ இது என்னென்னு பார்க்கலாம். இட் இஸ் அ லாட் ஆஃப் கன்சர்ன் ஓவர் த யூஸ் ஆஃப் த மெர்க்குரி in the thermometers. Mercury is a toxic substance and very difficult to dispose of it. Thermometer breaks. These days digital thermometers are available which do not use mercury. Instead it has sensor which can be measure the heat coming out from the body directly and from the can measure the temperature of the body. ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படிங்கிறது இந்த கிளினிக்கல் லெபார்ட்ரி மாதிரி மெர்க்குரி வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அந்த தெர்மோமீட்டர் வந்து பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெர்க்குரி வந்து டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப வந்து கஷ்டம். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டரில் மெர்க்குரி வந்து யூஸ் பண்ணாமல் அதில் வந்துட்டு சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த சென்சார் வந்து அதை வித்ஸ்டாண்ட் அதை வந்து ஹோல்டு பண்ணி இது எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்த வந்து டிஜிட்டலைஸ்னால் நமக்கு காட்டிடும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் கொடுத்த மாதிரி நம்பர்ஸை வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு டேக் த பாடி டெம்பரேச்சர். ஸோ இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மேக்ஸிமம் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அதை செஞ்சு கூட பார்க்கலாம். ஸோ போர்ஷன் இது எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அட்வைசபிள் என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அலெக்ஸ் வாண்ட் டு மெஷர் தட் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அலெக்ஸ் வாண்ட் டு மெஷர் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹாட் மில்க் யூஸிங் அ கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஹிஸ் டீச்சர் ஸ்டாப்ட் him from doing so, which are advised not to use a clinical thermometer for measuring of any object other than a human. ஸோ இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னு சொல்லி பார்த்தோன்னா ஹியூமன் பாடி தவிர வேறு எந்த ஒரு மில்க்குக்கோ லிக்விடுக்கோ எதாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஆல்சோ we are advised to avoid keeping at the sun or near the flame. ஸோ சூடான பக்கத்தில் இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். A clinical thermometer has a small temperature range. The glass will crack or burst during the excessive pressure created by expansions of the mercury. ஸோ அடுத்து பார்த்தோம்னா சின்ன மோட்னோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஆர் மினிமம் தெர்மோமீட்டர். மேக்ஸிமம் அந்த மினிமம் தெர்மோமீட்டர் டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் டே ரிப்போர்ட் இன் வெதர் ரிப்போர்ட்ஸ் ஆர் மெஷர்ட் பை தெர்மோமீட்டர் இஸ் கால்ட் மேக்ஸிமம் வந்து மினிமம் தெர்மோமீட்டர். ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தெர்மோமீட்டரில் என்னென்ன ஸ்கேல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா செல்சியஸ், ஃபேரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல். நான் சொன்ன மாதிரி செல்சியஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிரேட். அதுக்கப்புறம் ஃபேரன்ஹீட், கெல்வின். நம்ம எப்போவுமே ஃபேரன்ஹீட் தான் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ செல்சியஸ் இஸ் a common unit of the measuring temperature, termed as a Swedish astronomer Ante Celsius in 1742. Before that it was known as a centigrade. As a thermometer uses scale or calibrated from 0 degrees Celsius to 100 degrees Celsius. In Greek, centium means 100 and grades means steps. Both word makes a centigrade and later as a Celsius.
Fahrenheit scale. Fahrenheit is a common unit to measure the human body temperature. It is termed after the name of the German physicist Daniel Gabriel Fahrenheit. Freezing point of the body is taken as 32 degree Fahrenheit and boiling point is 212 degree Fahrenheit. Thermometers with Fahrenheit scales are calibrated from 30 degree Fahrenheit to 212 degree Fahrenheit. Kelvin scale. Kelvin scale is termed as a Lord Kelvin is a SI unit of the measuring temperature and written as a K, also known as absolute scale, as a start from the absolute zero temperature. ஸோ நம்மளே சொன்ன மாதிரி இந்த செல்சியஸ் ஃபேரன்ஹீட் எல்லாமே வந்துட்டு அந்த டெம்பரேச்சரை பொறுத்து மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்சியஸ் அப்படிங்கிறது ரொம்ப அப்கிரேட், ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபேரன்ஹீட் வந்து லோ டெம்பரேச்சர். கெல்வின் அப்படிங்கிறது காமன்லி யூஸ் பண்ணுற ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யூனிட்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா மாதிரி F-32 டிவைட் பை 9 இஸ் ஈக்குவல் டு C/5 இஸ் K. ஸோ கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஃபேரன்ஹீட்டுக்கும் செல்சியஸ் ஸ்கேலுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன் பார்த்தோன்னா F-32 டிவைட் பை 9 இஸ் ஈக்குவல் டு C/5. இது ரெண்டுமே ஈக்குவலான ஒரு வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து எதுக்கு இந்த டிகிரி வந்து இதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து கொதிக்க வைக்கணும் அப்படின்னா செல்சியஸில் பார்த்தோம்னா 100 டிகிரி இருக்கணும், ஃபேரன்ஹீட்டில் 212 இருக்கணும், கெல்வின் ஸ்கேலில் 373.15 இருக்கணும். ஃப்ரீசிங் பாயிண்ட் அதே மாதிரி தான் 0, 32, 273.15. மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி 37, 98.6, 310.15. ரூம் டெம்பரேச்சர் 72, 23, 296.15. ஸோ இந்த மாதிரி அதோட ஸ்கேல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். யாரெல்லாம் வந்து இந்த ஹீட் அண்ட் டெம்பரேச்சருக்காக டிஸ்கவரிஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லார்ட் கெல்வின், ஆண்ட்ரி செல்சியஸ், கெப்ரியல் ஃபேரன்ஹீட், ராங்கின். ஸோ இவங்க நேம்ஸை தான் வந்து நமக்கு செல்சியஸாகவும் ஃபேரன்ஹீட்டாக கெல்வினாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ தெர்மாமீட்டர்ஸ் லிக்விட் எக்ஸ்பென்ஸ் வென் ஹீட். நம்மளோட சொன்ன மாதிரி லோ டெம்பரேச்சராக இருந்தால் அப்படியே இருக்கும், ஹை டெம்பரேச்சராக இருந்தால் அந்த மெர்க்குரியோட லெவல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே சொன்ன மாதிரி கெல்வினோட டெம்பரேச்சர் யூனிவர்ஸ் ஏர்லியஸ்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பிக் பேங். ஸோ பிக் பேங்கோடது, அதுக்கு பாய்லிங் வாட்டரோட கெல்வின் லெவல் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது டேபிள்லேயே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன மோட்டனோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். So most of the people in the world use a Celsius scale to measure temperature for day-to-day purpose. The Kelvin scale has to be disintegrated. Designed is in such a way it is not only absolute temperature scale but it's also 1 degree Celsius change is equal to 1 Kelvin change. This makes the conversion from Celsius to absolute temperature scale easy, just the additions or subtractions of a constant 273.15. But its United States they prefer to use as a Fahrenheit scale. The problem is converting Fahrenheit to absolute scale is not easy. ஸோ இந்த கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன் வந்து கெல்வின் ஸ்கேல் அதிகமாக எடுக்கிறதுலாம் பார்த்தோம்னா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மெஷர் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஃபேரன்ஹீட் ஸ்கேலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. டு சார்ட் அவுட் திஸ் ப்ராப்ளம் தே யூஸ் அ ராங்கின் ஸ்கேல். இட் நேம்ட் ஆஃப்டர் த கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி இன்ஜினியர் அண்ட் ஃபிசிக்ஸ் ராங்கின் who proposed in 1859. It is absolute temperature scale and has a property of having 1 degree R change is equal to as a 1 degree Fahrenheit change. Fahrenheit users who need to work with the absolute temperature can be converted to Rankine by. So இந்த Rankine அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபேரன்ஹீட் இந்த கன்வர்ஷன் எப்படி அப்படிங்கிறது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹவு மச் வில் பி த டெம்பரேச்சர் ஆஃப் த 60 டிகிரி ஃபேரன்ஹீட் வில் பி செல்சியஸ் இந்த கெல்வின். ஸோ நம்ம ஃபேரன்ஹீட்டில் 68 டிகிரி ஃபேரன்ஹீட் இருந்தது அப்படின்னா அது செல்சியஸாகவும் கெல்வினாகவும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணால் முன்னாடி சொன்ன மாதிரி ரிலேஷனில் கொடுத்துருந்தாங்க ஃபார்முலா. ஸோ F-32 divided by 9 is equal to C/5 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எஃப்க்கு பதில் நமக்கு ஃபேரன்ஹீட்டில் வேல்யூ தெரியும். ஸோ சியை மட்டும் இந்த லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீது எல்லாமே ரைட் சைடில் கொண்டு போனால் நமக்கு சியோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ கெல்வினோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா K is equal to C plus அந்த 273.15 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கெல்வின் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அது மச் மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவையில்லை, நம்ம வேணால் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது ஃபார்முலா தான். நமக்கு இந்த ஃபேரன்ஹீட் அந்த செல்சியஸ் கண்டுபிடிக்கணும், அந்த ரிலேஷனில் கொடுத்த ஃபார்முலா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ
F minus 32 divided by 9 is equal to C by 5 அப்படிங்க ரொம்ப important. So let's we summarize this lesson. The measurement of the warmness or coldness of substance is known as the temperature. These are three units which are used to measure temperature: degrees Celsius, Fahrenheit and the Kelvin. The SI unit of the temperature Kelvin K. In a thermometer, when a liquid gets heat, it expands when it's cooled down. Its contract is used to measure the temperature. Relation between Fahrenheit scale and the Celsius scale is F minus 32 divided by 9 is equal to C by 5. K is equal to 273.15 plus C. Thank you for watching.